ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். எடுத்துக்காட்டு 1.23 பார்க்கலாம். வெண்படங்களை பயன்படுத்தி a மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் பி என்பதை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ a மைனஸ் பி இருக்குது, a மைனஸ் சியும் இருக்குது, யூனியன் இன்டர்செக்ஷனாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆகிருக்காலே நம்ம என்ன பார்த்தோம், டி மார்கன் லாஸ்ன்னு பார்த்தோம். சரியா? ஸோ டி மார்கன் லா ஒரு லா கொடுத்துட்டு அந்த லாவை வென் டயக்ராம் பயன்படுத்தி நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரிஃபை பண்ணலாமா, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வென் டயக்ராம் அப்படின்றப்பவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனை செட்ஸ் இருக்கோ அந்த செட்ஸுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்குவோம். சரியா? ஸோ ஏங்கிற செட், பிங்கிற செட், சிங்கிற செட், இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்குவோம். இப்போ என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பி யூனியன் சி. ஸோ பி யூனியன் சி இந்த ப்ராக்கெட் உள்ளதான் நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பி யூனியன் சி, பி யூனியன் சினா என்ன அர்த்தம், சேர்ப்பு. ஏயும் பியும் சியும் சேர்த்து எழுதுங்கன்னு அர்த்தம். ஸோ பியும் சியும் நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும், இல்லை லைன் போட்டுக்கணும். நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக அழகாக லைன் போடலாம். சரியா? லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி யூனியன் சி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே நான் இப்போ ஃபைனல் பண்ணணும். ஸோ ஏ மைனஸ் பி யூனியன் சி. இப்போ என்ன அர்த்தம்னா, ஏலேருந்து மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணணும், பி யூனியன் சியை மைனஸ் பண்ணணும். ஸோ ஏங்கிற செட்டு இதிலேருந்து நான் பி யூனியன் சியை மைனஸ் பண்ணணும்னா பி யூனியன் சியில் இதுவும் இருக்குது. ஸோ இது எனக்கு தேவையில்லை. அப்போது ஏங்கிறதோட இதை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் பார்ட் ஏல என்ன இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ ஏங்கிற செட்டில் ரிமைனிங் பார்ட் இது மட்டும்தான் இருக்கும். இது என்னென்னா பியும் சியும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு சேர்ந்து பியும் சி எங்கெல்லாம் இருக்கோ அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதை மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ மட்டும்தான். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி இருக்குது. அதில் ப்ராக்கெட் உள்ள ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏலேருந்து நான் இப்போ எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா பியை மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். சி அவங்க மைனஸ் பண்ண சொல்லல, ஏலேருந்து பியை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஏங்கிற செட் இது. இப்போ ஏபி ரெண்டை மட்டும் பாருங்கள். சிங்கிற செட் இருக்கிறதாவே நீ நினைக்க வேணாம். ஏபி ரெண்டை மட்டுமே பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நான் பிஏ ஃபுல்லாக எனக்கு தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் இந்த பி வந்திருக்கிறதுல இந்த பார்ட் வரைக்கும் எனக்கு தேவையில்லை. ஸோ ஏங்கிற பார்ட்டில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணாலே போதும். பிங்கிற பார்ட்டை ஷேர் பண்ண தேவையில்லை. சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் சி நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் ஏலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்னா சி ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். இப்போ பிங்கிற செட்டை நீ மைண்டில் எடுத்துக்கவே வேணாம். ஏசி ரெண்டை மட்டும் பாருங்கள். இதில் சி பார்ட் எனக்கு தேவையே இல்லை. இது வரைக்கும் சி பார்ட் வருது இல்லையா, அது எனக்கு தேவையில்லை. ஸோ ஏல உள்ள ரிமைனிங் பார்ட்டு ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி, ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏலேருந்து சியை மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம பண்ணி வச்சுருக்குறோம். இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதை மட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் மட்டும்தான் பொதுவாக இருக்கும். இந்த பார்ட்டும் கிடையாது, இந்த பார்ட்டும் கிடையாது. ஏன்னா இங்கே இந்த பார்ட் வந்திருக்கு, ஆனால் இங்கே இந்த பார்ட் வரல. இங்கே இந்த பார்ட் வந்திருக்கு, பட் இங்கே வரல. இங்கே வந்து இந்த சிங்கிற பார்ட்டு இங்கே இதோடு சேர்ந்து தான் இருக்குது. எதை மைனஸ் பண்ண சொல்லியிருந்தேன், ஏ மைனஸ் பி தான். ஸோ பி தான் மைனஸ் பண்ண போகிறோம். இது கரெக்டு தான். சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இதுவும் தேவையில்லை. அப்போ ரிமைனிங் ஏல உள்ளது எது மட்டும்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். சரியா? இப்போது ஃபஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பார்த்தது வந்து இதுதான் 1. இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்குறது இதுதான் 2. ஸோ 1 and 2லேருந்து இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏ மைனஸ் பி யூனியன் சியும் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சியும் ஈக்குவலாக இது வந்திருக்கு அப்படின்றது நம்ம பிக்சர் பார்த்தாலே தெரியுது. ஓகேவா? ஸோ சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தஸ் வெரிஃபைட்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.